ஆண்களுக்கு 45 வயசுக்கு மேலே சீக்கிரமாக ஹார்ட் அட்டாக் வருதான். அவங்க அந்த ஹார்ட் அட்டாக் அவங்களுக்கு வரக்கூடாதுன்னு பெண்கள் முடிவு செய்தோம் என்றால் ஒன்னே ஒன்று விஷயத்தை அலோவ் பண்ணுங்க. அவர்கள் நண்பர்களோடு அவர்கள் நேரத்தை செலவழிக்க அனுமதியுங்கள். ஆயுள் கூடும் அவர்களுக்கு. இல்லை, நான் சொல்லலை, சைக்காலஜி சொல்லுது. இந்த கைத்தட்டின ஆம்பளைங்களுக்கெல்லாம் ஒரு விஷயத்த சொல்கிறேன். பிரச்சனை கட் பண்ணி அதை மட்டும் போடுவாங்களா, அதுக்கு முன்னால் நான் என்ன சொன்னேன் அதுக்கு பின்னால் என்ன சொன்னேன்றது புரியாது. அது ஒரு அபாயம்தான். அதை நான் இப்போ சொல்கிறேன் பாருங்களேன். கணவன் மனைவி இருக்கீங்கல்ல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், 2 பேரும் சேர்ந்தே இருங்க. அதுதான் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தருகின்ற மிகச்சிறப்பான பரிசு. சரியா? அதுலேயும் சொல்கிறேன், இந்த இளமையாக இருக்கக்கூடிய கணவன் மனைவிமார்களுக்கு சொல்கிறேன், அம்மா அந்த அக்கா சொல்கிறத நீ புரிஞ்சுக்கோ. ஒன்றே ஒன்று தான், 2 பேரும் சண்டை போட்டிங்கன்னா உயிருக்கு பிரச்சனை அப்படின்னும் பொழுது மட்டுமே நீங்கள் 3வது நபரிடத்தில் பஞ்சாயத்துக்கு போங்க. மற்றபடி தயவு செய்து ஒருவரை பற்றி ஒருவர் உங்கள் மீது அன்பு செலுத்துகின்ற இன்னொருவரிடத்தில் குறை சொல்லிவிடாதீர்கள். என்ன அபாயம் நடக்கும்னு சொல்றேன். எனக்கு தெரியும் அவன் இப்படி பண்ண, நான் அவன் கிட்ட போய் அக்கா என்ன இப்படி பண்ணிட்டாருக்கான்னு அவன் ஆரம்பிப்பா. ஐயோ, தங்கத்தை எடுத்து தரையில போட வச்சிட்டானே, உனக்கு நான் முதல்லயே சொன்னேன் இது வேணான்னு சொன்னேன், எனக்கு தெரியும் அவன் இப்படி பண்ணும். ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டார். ஏதோ எரிச்சலா ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, அதுக்கு நான் அங்கே போய் சொல்லியிருப்பேன். ஒன்று செய்கிறீங்களா, பளிச்சுன்னு சொல்லிட்டு போகிறேன். புருஷன் பொண்டாட்டிக்கு மத்தியில் வரக்கூடாதவர்கள்னு ஒரு பட்டியல் கொடுக்குறேன். இந்த பேரை மட்டும் உள்ள சேர்த்துக்காதீங்க. ஒன்று நம்மளை பெத்தது, இன்னொன்னு நாம பெத்தது, இன்னொன்னு நம்ம கூட பிறந்தது, இன்னொன்னு அதுங்களுக்கு வாச்சது, இன்னொன்னு அதுங்களுக்கு எல்லாம் வாச்சதுனால நமக்கு வந்து வாச்சது. இதுங்களை உள்ளேயே விடாதீங்க, பேசி தீர்த்துக்கோங்க. என்ன சொல்ற, கோபம் இருந்துதா, ரொம்ப துன்புறுத்துறாங்களா, சேர்த்து வச்சுக்கோங்கிற. நான் எங்க போயிட போறாங்க, 60-65 வயசு ஆகட்டும், ஒன்னொன்னா எடுத்து அப்புறம் பார்த்துக்கலாம். குடும்பத்தை மட்டும் பிரிவதற்கு, கணவன் மனைவி பிரிவதற்கு ஒருவருக்கு ஒருவர் காரணமாக